செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்கள் டோப். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் மங்காவோட சாப்டர் 219. இந்த சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேண்டடன் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கென் அண்ட் மோமோ 2 பேரும் ரோட் சைடில் தூங்கிட்டு பாட்டு பாடிட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு போகிற மம்மி ஏலியனோட பாடியை பக்குவப்படுத்தி கவர் பண்ணியிருக்க பேண்டேஜை இழுத்து கையில் சுற்றிக்க, அதில் மம்மி ஏலியன் உடம்புல இருந்த எல்லா பேண்டேஜும் பிரிஞ்சு வந்து மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட பக்குவப்படுத்தப்பட்ட ஸ்கின் பேண்டேஜ் இல்லாமல் சிதைஞ்சு போக ஆரம்பிக்குது. அதை மோமோ பார்த்து, அங்கே பாரு அவன் தூசியாக மாற ஆரம்பிக்கிறான்னு கென் கிட்ட சொல்ல, கென்னும் அதை பார்க்க மம்மி ஏலியனோட உடம்பு மொத்தமாக காணாமல் போன நிலையில அதோட தலையில் இருக்க டெத் மாஸ்க் மட்டும் மிச்சம் இருக்க, ரோட் சைடில் தூங்கிட்டு இருக்க கென் அண்ட் மோமோ கண்ணு முன்னாடி மம்மி உடம்பை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் அதோட உண்மையான உருவத்தில் அந்த மாஸ்க்குள்ள இருந்து புடச்சிட்டு வெளியில வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மியூசியம்ல கென் மோமோ கிட்ட, எனக்கு தெரியல ஆனா ஒரு தியரி இருக்கு, அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து வர ஏலியன்ஸ் இந்த மம்மிஃபை பண்ண ஹியூமன் பாடிஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஏன்னா இதை யூஸ் பண்ணாம பூமியில அவங்களால சர்வை பண்ண முடியாது. ஸ்பேஸுக்கு போன பிறகு திரும்ப இங்க வந்தா யூஸ் பண்றதுக்கு ஒரு பாடி சூட்டான இந்த பாடிஸை மம்மிஸா மாத்தி இங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்ட தியரி கூட அவனோட இன்புட்ஸையும் சேர்த்து சொன்னது நமக்கு ஃபிளாஷ் ஆக, மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட உண்மையான ஃபார்ம் அந்த டெத் மாஸ்குள்ள இருந்து வெளியே வரத ஷாக்ல பாக்குற கென்னோ, ஓ அங்க பாரு இதுதான் அந்த ஸ்பேஸ் ஏலியனோட உண்மையான ஃபார்ம்னு மோமோ கிட்ட சொல்ல, அதை பார்த்துட்டு இருக்க மோமோவோ, இரு அது என்ன பெருசாகிட்டே போகுதுன்னு கேட்க, திடீர்னு கென்னை ஏதோ பிடிச்சி மேலே இழுக்க கென்னும் அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாமல் தவிக்கிறான். ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் அதோட மம்மி பாடிக்குள்ளே இருந்து வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பப்பட்டதுனால அதோட டொமைன் எக்ஸ்பேன்ஷனான பிளாக் வாய்டு கேன்சல் அவுட் ஆகிட, வெள்ளை கலரில் இருந்த பொருட்களை தவிர காணாமல் போன மிச்சம் எல்லாமே திரும்ப வர, ரோட் சைடில் தொங்கிட்டு இருந்த மோமோவும் கென்னும் நார்மலாக மாறின ரோடில் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ரோடு திரும்ப வந்ததை மோமோ கவனிச்சு கென் கிட்ட சொல்ல, அவன் எதையோ ஆன்னு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து என்னன்னு மோமோவும் திரும்பி பார்க்க, மம்மி உடம்ப வெசலா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் அதுக்குள்ள இருந்து முழுசா வெளியே வந்திருக்க, அதோட ஒரிஜினல் ஃபார்ம்ல ஒரு பெரிய திமிங்கலமா வானத்துல மிதக்குது. அதை பார்த்து மோமோ கென்ன பிடிச்சிக்க 2 பேரும் பயத்துல ஐயோன்னு அலற, வானத்துல மிதந்துட்டு இருந்த அந்த திமிங்கலமும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிக்குது. அதோட உருவத்தை பார்த்து என்னது இது இம்புட்டு பெருசா இருக்குன்னு மோமோ கத்திட்டே இருக்க, அந்த ஏலியனோட உடம்பு கீழே விழுந்துட்டு இருக்கிறத கவனிச்ச கென்னோ, அது நம்ம மேல விழ போகுது, அயாசே என்னை விடு, என்னால அசையவே முடியலன்னு திமிங்கலத்துக்கு அடியில மாட்டி நசுங்கி போகாம இருக்க மோமோவோட பிடியில இருந்து கென் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டே கத்துறான். அதுக்கு மோமோவோ, நம்ம கையில சுத்தி வச்சிருந்த பேண்டேஜ் இப்போ நம்மளையே சுத்தி சிக்கிடுச்சுன்னு கத்திட்டே ஏதாவது பண்ணணும்னு, ஒக்கருன் உன்னோட ஆக்ரே கிளப் எங்கன்னு கேட்க, அது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு கென்னோ அவனோட சீயை வச்சு அந்த ஆக்ரே கிளப்பை சார்ஜ் பண்ண ட்ரை பண்றான். அவனை கட்டி பிடிச்சிட்டு அதை பார்க்காத மோமோவோ, சீக்கிரம் அதை வெளியே எடுன்னு திமிங்கலத்தை பார்த்துட்டே கத்த, அவகிட்ட கென்னோ, அயாசே எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லி உன்னோட சீயை வெளியில வர மாதிரி விஷுவலைஸ் பண்ணுன்னு கென் கத்த, மோமோவோ அவளோட சீயை ஃபோக்கஸ் பண்ண 2 பேரும் அவங்களோட சீயை வச்சு அந்த ஆக்ரே கிளப்பை சார்ஜ் பண்றாங்க. இந்த வாட்டி கென் ஒரு பேரியரை விஷுவலைஸ் பண்ணி அவன் கையில இருக்க ஆக்ரே கிளப்பை அவங்க 2 பேரையும் கவர் பண்ற மாதிரி ஸ்விங் பண்ண, அவங்களுக்கு மேல வானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு இருந்த திமிங்கலம் மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட தலை முதல்ல கிரவுண்ட்ல பொத்துன்னு விழ, அப்படியே மொத்த உடம்புமே வந்து விழுது. அதுல விழுந்த இடத்துல இருந்த பில்டிங்ஸ் எல்லாமே நசுங்கி போக பக்கத்துல இருக்கிற பில்டிங்ஸும் இடிஞ்சு விழுது. அத குர்பனோட அட்டாக்ஸ்ல எஸ்கேப் ஆகி உண்மையான ஃபார்ம்ல மிச்சம் இருக்க 2 சோப்பு கிளவுன்ஸை பார்த்து, சரியான பைத்தியக்காரனா இருக்கான், அந்த பிரிசர்வ் பண்ண ஹியூமன் பாடியை விட்டு வெளியில வந்தா பூமியோட கிராவிட்டி அவனை நசுக்கிட்டோன்னு நம்ம வார்னிங் கொடுத்தோம், இப்படி போய் மாட்டிட்டு இருக்கானேன்னு மிஸ்டர் ட்ரிஸ்ஸை திட்டி, நம்ம மறுபடியும் தோத்து போயிட்டோம், இவனை வச்சுட்டு ஒன்னும் புடுங்க முடியாது, இவன் எதுக்கும் வேலைக்காக மாட்டான்னு கென்னன் மோமோ கிட்ட மறுபடியும் மாட்டிக்க கூடாதுன்னு அங்கிருந்து 2ம் தப்பிச்சு ஓடுதுங்க. வானத்துல இருந்து கீழே வந்து விழுந்த மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட ஒரிஜினல் ஃபார்மான திமிங்கல உடம்போ சில நொடிகள்லயே பூமியோட கிராவிட்டியை தாங்க முடியாம அதோட பிரஷர்னால உள்ளுக்குள்ள இருந்து வீங்க ஆரம்பிக்க, டமால்னு வெடிச்சு எல்லா பக்கமும் செதற கண்ணு மொழின்னு எல்லாமே தெரிக்குது.
உடம்புல செத ஒன்றும் மிச்சம் இல்லாம வெறும் எலும்பு கூடு மட்டும் இருக்க எம்டி ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸும் மற்ற சோப்பர் கிளவுன்ஸும் இல்லாததுனால பாதி ஏரியாவே அழிஞ்சு போன நிலைமையில எம்டி ஸ்பேஸ் கேன்சல் ஆக எல்லாமே திரும்ப நார்மலா மாறுது. அதுல கென் அண்ட் மோமோவோ நடு ரோட்ல பேரியர்ல சேஃபா இருக்காங்க. அந்த பேரியர் கென்னோட ஆக்ரே கிளப்னால உருவான பேரியரான்னு பார்த்தா அதுதான் இல்ல. அது மோமோவோட சைக்கிக் பவர்ஸ்னால உருவானது. மோமோ அவளுக்கே தெரியாம அவங்க 2 பேரும் அந்த திமிங்கலத்துக்கு அடியில மாட்டாம இருக்க பேரியர் போட்டு கவர் பண்ணி இருந்திருக்கா. அந்த பேரியருக்குள்ள மோமோ அண்ட் கென் 2 பேரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க ஆக்ரே கிளப்பை வச்சுட்டு இருக்க கென்னோ கண்ணை திறந்து சுத்தி இருந்த எம்டி ஸ்பேஸ் போய் எல்லாமே திரும்ப நார்மலா மாறினதை பார்த்து மூச்சு வாங்கிட்டே நம்ம வெளியே வந்துட்டோம்னு மோமோ கிட்ட சொல்ல அதை கேட்ட உடனே என்ன நம்ம அந்த திமிங்கலத்தை பீட் பண்ணிட்டோமான்னு மோமோ எழுந்து பாக்குறா. ஆனா கென்னோ அதுக்கு பதில் சொல்லாம நல்ல வேளை நம்ம தப்பிச்சிட்டோம், அவ்வளவா எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இருக்க கென் மேல உட்காந்துட்டு சுத்தி முத்தி தேடி அந்த திமிங்கலமோ மத்த ஏலியன்ஸோ இல்லாததை பார்த்து குஷியான மோமோவோ ஒக்கரும் நீ பெரிய ஆளுதான், நீ அந்த திமிங்கலத்தையே காலி பண்ணிட்டேன்னு கென்னை பாராட்டுறா. அதுக்கு இவ்வளவு நேரம் பேட்டில் பண்ணி மோமோக்கு அசிஸ்ட் பண்ணதுல ரொம்ப டயர்டான கென்னோ இல்லன்னு இழுத்து நீதான் ஐயாசே பெரிய ஆளு, இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். பழசு எதுவும் ஞாபகம் இல்லைனாலும் உன்னோட தைரியமும் டக்குன்னு யோசிச்சு செயல்படுற தன்மையும் மாறவே இல்லை. நீ இன்னும் அதே பழைய ஐயாசேவா தான் இருக்க. இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி உனக்கு எதுவும் ஆகலைன்னு கென் கேட்டுட்டே அமைதியாகிட இது வரைக்கும் அவன் சொன்னதை பூரிச்சு போய் கேட்ட மோமோ இவ்வளவு நேரமா அவன் மேலதான் உக்காந்துட்டு இருக்கான்னு கவனிச்சு ஐயோ என்னை மன்னிச்சுட்டு உட்காருன்னு உன் மேல ரொம்ப வெயிட்ட போட்டு உக்காந்துட்டேன்னு கென் மேல இருந்து தள்ளி வந்து இரு நம்மளை சுத்தி சிக்கிட்டு இருக்க இந்த பேண்டேஜஸ் பிரிச்சு விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க கென்னோ திரும்ப நார்மலா மாதிரி எழுந்துக்கிறான். ஆனா தள்ளி வந்த மோமோ எழுந்துக்க ட்ரை பண்ண அட்ரினலின் காலியாகி கை காலில் தெம்பில்லாம என்னால எழுந்துக்க முடியல, உடம்பே நடுங்குதுன்னு எழுந்துக்க மோமோ தடுமாறிட்டு இருக்க கென்னோ அதை பார்த்து அவ முன்னாடி வந்து என் மேல ஏறி உக்காந்துக்கொன்னு அவளை தூக்க பொசிஷன் எடுத்து உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் எனக்கு பழகிடுச்சுன்னு சொல்றான். அதை கேட்டதும் கொஞ்சம் தயங்கின மோமோ ஒன்னும் சொல்லாம கென் மேல உப்பு மூட்டை ஏறிக்கிறா. அவளை பத்திரமா கீழே போடாம தூக்கிட்டு அங்கிருந்து கென் கிளம்ப ஒக்கரு நிஜமானதான் சொல்றியா, நான் இன்னும் வெயிட்டா இல்லைன்னு மோமோ கென் கிட்ட கேட்க அதுக்கு கென்னோ இல்லவே இல்லை, நீ ரொம்ப லைட்டா தான் இருக்குன்னு சொல்ல அவன் சும்மாதான் சொல்றான்னு தெரிஞ்சாலும் மோமோ அவன் கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லி கொஞ்ச நேரம் அமைதியா நடந்ததெல்லாம் யோசிச்சு ஒக்கருன்னு கென்னை கூப்பிடுறா. கென்னோ அதுக்கு என்னன்னு கேட்க கென் மேல உப்பு முட்டையா உட்காந்துட்டு வர மோமோ அவங்கிட்ட ஸ்பேஸ் ஏலியன்ஸ் இருக்காங்கன்னு நான் நம்புறேன்னு சொல்றா. அன்னைக்கு நைட்டு ஷிமானேல ட்ரீட்மெண்ட்காக செய்கோ அட்மிட் ஆகியிருக்க ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு இருந்த செய்கோக்கு திடீர்னு முழிப்பு வர அவங்க கண்ணை திறந்து பக்கத்துல இருந்த அவங்க கண்ணாடி எடுத்து மாட்ட அவங்க கால் பக்கத்துல டர்போகிரானி ஹாயா போஸ் கொடுத்துட்டு படுத்துட்டு இருக்கு. டர்போகிரானி வந்திருக்கிறத சென்ஸ் பண்ணி எழுந்த செய்கோவோ ஒழுங்கா சாப்பிடுறியான்னு டர்போகிரானி கிட்ட கேட்க இல்லாம எப்படி உனக்கு தெரியாதா, இந்த உலகம் ஃபுல்லா ருசியான சாப்பாடு நிறைய இருக்குன்னு டர்போகிரானியோ சொல்ல அதை கேட்டு கேட்க சந்தோஷமா இருக்குன்னு செய்கோ சொல்லி தூக்கத்தை கண்டினியூ பண்ண கண்ணை மூடுறாங்க. ஆனா டர்போகிரானியோ ஆமா சாப்பாடு எல்லாம் செமையா தான் இருக்கு, ஆனா இந்த மனுஷங்க இருக்காங்க பாரு அவங்களெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு அதோட வனவாசத்தை பத்தி பாதி தூக்கத்துக்கு போன செய்கோ கிட்ட சொல்லுது. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.